வணக்கம். அடுத்து நம்ம வந்து டெமோ கிளாஸ் 3 இந்த கிளாஸ் பிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸோட டெமோ கிளாஸ் 3 பார்த்துட்டு இருக்கோம். அந்த கிளாஸ்ல வந்து டெமோ கிளாஸ் வந்து சம் டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து ரெட்ரோ சிந்தட்டிக் அனாலிசிஸ் பார்த்தோம். இப்போ பார்க்க ஒரு டாபிக்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதான் டெமோ கிளாஸ் 3யோட டாபிக். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏப்ரல் 3rd வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கிறவங்க நம்மளோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லோ ஃபீஸ் கான்செப்ட் தான். ஸோ லோ ஃபீஸில் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக கொடுப்போம். உங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸாமுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கொண்டு போவோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க என்னோட நம்பர் வந்து 9150252410 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. ஆல்சோ நம்ம என்ன கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வர ஏப்ரல் 1st டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அந்த நம்பர் கால் பண்ணிட்டு நீங்க டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் என்ன பார்க்க போறோம். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து மேக்ஸிமம் எங்க யூஸ் ஆகணும்? இன் கால்குலேஷன்ஸ், நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் என்ன யூஸ் ஆகுது? இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அங்க அந்த கால்குலேஷன் மூலமா ஃபார்ம் ஆன அந்த ஆன்சர் வந்து அந்த கால்குலேஷன் மூலமா நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து ப்ரைசஸா இருக்கா, அதாவது அக்யூரேசியா இருக்கா, கரெக்டா அந்த வேல்யூஸ் கரெக்டா, அந்த ஆன்சர் கரெக்டா சொல்லி நம்ம வந்து அந்த ஆன்சரை டிஃபைன் பண்றதுக்கு, அது வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லி டிஃபைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றத சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? மெயின்லி இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எங்க யூஸ் ஆகுது? இன் கால்குலேஷன்ஸ். ஒரு கரெக்டான ஆன்சரை, ஒரு ப்ரைசஸான ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த கான்செப்ட்ல சம் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டான ஒரு ஆன்சரை கால்குலேஷன்ல நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? மீனிங் பார்த்துக்குவோம். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னா என்ன அப்படின்னா significant number or figure or the digit in a number that carry meaningful information about its precision. அப்ப அந்த சிக்னிஃபிகன்ட் நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கேரி மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ரிசிஷன். அதாவது நமக்கு வந்து ஒரு ஃபார்முலாலோ நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் செய்யும் போது அந்த கால்குலேஷன்ல கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து அக்யூரேட்டா இருக்கா, கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைக்குதா, அக்யூரேட் ஆன்சரை ஒரு ப்ரிசிஷனா ஒரு ஆன்சரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன யூஸ் ஆகுது? இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. They are very important in and calculations chemistry and மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ற கால்குலேஷன்ஸ்ல வந்து அக்யூரேட் ஆன்சரை, ஒரு கரெக்டான ஆன்சரை டிஃபைன் பண்றதுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன யூஸ் ஆகுது? இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. இப்ப ரூல்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ்
non-zero digits are significant. அதாவது எக்ஸாம்பிளா 134 இது என்னது எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 3 நம்பர்ஸ் இருக்கு ஸோ இதோட சிக்னிஃபிகன்ட் நம்பர் 3 ஓகேங்களா அடுத்து 99124 எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 4 நம்பர்ஸ் இருக்கு ஸோ இதோட சிக்னிஃபிகன்ட் நம்பர் 4 இதான் ஏன்னா இல்ல 0 இல்ல அப்ப 0 இல்லாம இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே என்னது சிக்னிஃபிகன்ட் தான் ஓகேங்களா ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸா சிக்னிஃபிகண்டா கன்சிடர் பண்ணணும் ஒரு நம்பர்ஸ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அங்க 0 இல்ல அப்படின்னா அங்க இருக்க எல்லா நம்பருமே என்னதான் சிக்னிஃபிகன்ட் நம்பர் ஆர் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான் ஓகேங்களா அது ரூல் நம்பர் 2 zeros between the non-zero digits are அதாவது ஒரு நான்-ஜீரோ டிஜிட்க்கு இடையில வந்து 0 இருந்தா எக்ஸாம்பிளா 901 இந்த மாதிரி சொல்லுங்க இது வந்து இந்த 91ன்றது நான்-ஜீரோ அந்த நான்-ஜீரோ என்ன இருக்கு ஒரு 0 இருக்கா அப்ப இதோட டோட்டல் நம்பர்ஸ் அளவு 3 டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் அளவு 3 அப்ப இதோட சிக்னிஃபிகன்ட் என்னது ஓகேங்களா இது எக்ஸாம்பிளா 10000001 இப்ப இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு மொத்தம் 6 டிஜிட்ஸ் இருக்கு 6 நம்பர்ஸ் இருக்கு ஆனா அங்க எத்தனை நான்-ஜீரோ 2 தான் 2 நான்-ஜீரோ ஓகேங்களா 4 0 அப்ப 0 எங்க இருக்கு between the நான்-ஜீரோக்கு between இருக்கு இடையில இருக்கு அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கணுமா சிக்னிஃபிகண்டா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்ப டோட்டல் அதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 6 ஸோ சிக்னிஃபிகன்ட் நம்பர் 6 இதுல சிக்னிஃபிகன்ட் 6 ஓகேங்களா இதே 0 1 3 0 1 இப்ப இங்க 0 எங்க இருக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு அது 0 எங்க இருக்கு பிட்வீன்ல இருக்கு அப்ப எதை கன்சிடர் பண்ணணும் எந்த 0 பிட்வீன் த நான்-ஜீரோ டிஜிட் ஸோ நான்-ஜீரோவுக்கு இடையில வந்து 0 இருக்கும் அதனால அதை எங்க கன்சிடர் பண்ணிக்கணும் நம்ம வந்து சிக்னிஃபிகன்ட் கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ இங்க 4 அப்ப இந்த மொத்தம் 3 நான்-ஜீரோ 2 zeros இருக்கு அந்த 2 0ல 1 எங்க இருக்கு பிட்வீன் இருக்கு அப்ப டோட்டலி இது ஃபுல்லா என்னதான் சிக்னிஃபிகன்ட் அந்த நான்-ஜீரோவும் சிக்னிஃபிகன்ட் தான் அந்த 0 அதாவது அந்த நம்பர்ஸ் கையில இருக்குல்ல அந்த நான்-ஜீரோ நம்பர்ஸ் கையில ஒரு 0 இருக்குல்ல இதுவும் சிக்னிஃபிகன்ட் தான் ஸோ டோட்டலி சிக்னிஃபிகன்ட் அளவு 4 ஓகேங்களா ஸோ இது செகண்ட் ரூல் அது தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா leading zeros are not significant அப்படின்னா leading முன்னாடி இனிஷியலா வர 0 எக்ஸாம்பிளாம் எழுதி போட்டேன் என்ன எழுதி போட்டேன் 0 1 3 0 1 இந்த மாதிரி எழுதி போட்டல என்ன 0 இருக்கு 2 zeros இருக்கா 2 zeros 1 வந்து இனிஷியலா ஸ்டார்டிங்ல இருக்க அதுக்கு பேரு leading zero பேரு leading zero இன்னும் 0 இருக்குல்ல அது என்னது between the digits between the non-zero அந்த நான்-ஜீரோவுக்கு பிட்வீன் இருக்கிறது இந்த ரெண்டாவது 0 அப்படின்னு ஓகேங்களா அப்ப என்ன சொல்றாங்க அந்த லீடிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட் உங்க லீடிங் ஜீரோ வந்து எதுல கணக்கு வச்சக்கூடாது சிக்னிஃபிகன்ட் கணக்கு வச்சக்கூடாது எத்தனை லீடிங் ஜீரோஸ் இருக்கு ஒண்ணுதான் இருக்கு ஒன்னு தவிர்த்து இருக்குல்ல இது ஃபுல்லா என்னது சிக்னிஃபிகன்ட் அப்போ டோட்டல் 4 சிக்னிஃபிகன்ட் ஓகேங்களா அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் 0.0011 இந்த மாதிரி இருக்கு வச்சுக்க இந்த மாதிரி இருக்கு அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் இருக்கு அதாவது டிஜிட் இருக்கு டெசிமல் இருக்கு அடுத்து 0 இருக்கு 0 எப்படி வந்து
லீடிங் ஜீரோவா இருக்கு. என்ன படிச்சிருக்கோம்? லீடிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட் படிச்சிருக்கோம். அப்ப இது எல்லாமே லீடிங் ஜீரோ. ஸோ this is not significant. அது தவிர்த்து நான் ஜீரோ சிக்னிஃபிகன்ட் ரெண்டு இருக்கா? 2. இது எல்லாமே இருக்கு சிக்னிஃபிகன்ட். அப்புறம் புரிஞ்சுக்கணும், இங்க எது நம்பர்ஸ் இருக்கு? 2 நான் ஜீரோஸ் இருக்கு. ஸோ இதோட significant number என்னது? 2. significant number என்னது? இதான் வந்து ரூல் நம்பர் 3. அடுத்து ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னா, trailing zeros in decimal. Are டெசிமல் இருந்து அந்த டெசிமல்ல ட்ரைலிங் ஜீரோ வந்தா, ட்ரைலிங் ஜீரோ என்ன அர்த்தம்? அப்படி எக்ஸாம்பிளா 0.0020 இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இங்க வந்து டெசிமல் இருக்கு, அடுத்து லீடிங் ஜீரோ இருக்கு, அடுத்து ட்ரைலிங் ஜீரோ என்ன அப்படின்னா லாஸ்ட் வர ஜீரோ இருக்குல்ல, இதுதான் ட்ரைலிங் ஜீரோ. இது என்னது? லீடிங் ஜீரோ. இதுதான் லீடிங் ஜீரோ. அப்ப இது வந்து சிக்னிங் கிடையாது. லீடிங் ஜீரோ எப்பவுமே சிக்னிங் கிடையாது. ட்ரைலிங் ஜீரோ வந்து என்னத்துக்கணும்? நம்ம வந்து சிக்னிங் எடுத்துக்கணும். எப்ப அப்படின்னா இப்ப இன் டெசிமல் இருந்தா, டெசிமல் என்னது? இந்த மாதிரி பாயிண்ட்ல இருந்தா அந்த ட்ரைலிங் ஜீரோவும் நம்ம எழுத கணக்கு வச்சுக்கணும். எப்படி கணக்கு வச்சுக்கணும்? இஸ் அ சிக்னிஃபிகண்டா வச்சுக்கணும். சிக்னிஃபிகண்ட். அப்ப இங்க அதாவது அந்த நான் ஜீரோ கழித்து எத்தனை ஜீரோ இருக்கு? 1 ஜீரோ தான் இருக்கு. அப்ப டோட்டலி 2 எங்க டெசிமல். அப்ப இதோட சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் அளவு 2 சிக்னிஃபிகண்ட். இதே நெக்ஸ்ட் பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, trailing zeros in whole numbers எங்க இல்ல? not present decimal இல்லாம whole numbersல trailing zeros இருந்தா not be significant கிடையாது. இப்ப 1500 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கு? ஜீரோஸ் இருக்கு. எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 2 ஜீரோஸ் இருக்கா? இந்த 2 என்னது? ட்ரைலிங் ஜீரோ. ஆனா அது என்ன இல்ல? டெசிமல். நாட் பிரசன்ட் டெசிமல். டெசிமல் இல்ல அப்படின்னா அந்த நான் ஜீரோக்கு அடுத்து எத்தனை ஜீரோ வந்தாலும் இட்ஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். சப்போஸ் இங்க வந்து அப்ப இங்க இதுல என்ன சொல்றது? இதெல்லாம் வந்து ஸ்கிரீன் கிடையாது சொல்லி பாத்தோம்ல. அப்ப இங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? எத்தனை நான் ஜீரோஸ் இருக்கு? 2 நான் ஜீரோஸ். That's the reason here significant. இதே இந்த கேஸ்ல 1500 பாயிண்ட் வந்துச்சு. டெசிமல் இருக்கு. அதே சமயத்துல இருக்கு ட்ரைலிங் ஜீரோ இருக்கு. ட்ரைலிங் ஜீரோ இருக்கா? ஓகே. அப்ப என்ன செய்யணும்? டெசிமல் வந்ததுனால ட்ரைலிங் ஜீரோ ஆர் சிக்னிஃபிகண்ட். அப்ப இதோட சிக்னிஃபிகண்ட் நம்பர் என்னது? 4 significant number. அவ்வளவுதான். இதான் பார்த்தீங்கன்னா அது ரூல்ஸ் ஆஃப் significant
நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சம் ரூல்ஸ் இன் கால்குலேஷன்ஸ் அதை பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் in scientific notation. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது 3.5 into 10 to the power 3, 6.1 into 10 to the power 4, 6 into 10 to the power 3. இது சயின்ஸ். இங்க எதை வந்து கணக்கெடுக்க தேவையில்லை அப்படின்னா இந்த பவர் செட்ல இதை கணக்கெடுக்க தேவையில்லை. ரிமைனிங் இருக்கு இந்த டேர்ம் நம்ம என்ன பார்த்தா போதும், செகண்ட் பார்த்தா போதும். ஓகே, இது எல்லாமே என்னதான், எல்லாமே நான் ஜீரோ தான். எல்லாமே என்னது, நான் ஜீரோ. அப்ப இங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 2 நம்பர்ஸ், 2 நான் ஜீரோஸ் இருக்கா. அப்ப இதோட சிக்னிஃபிகன்ட் என்னது, இங்க எத்தனை நான் ஜீரோஸ் இருக்கு, 2. அப்ப சிக்னிஃபிகன்ட் நம்பர் அது 2. இங்க 1, 6 மட்டும் இருக்கு. சிக்னிஃபிகன்ட் நம்பர் என்னது 6 அப்படின்றது. அப்ப இந்த மாதிரி எம்பி கொடுத்தாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளா 0.0000251 into 10 to the power 3 அப்படின்னா இது வரும். இது கணக்கு வச்சக்கூடாது. இப்ப இதுல என்ன வரும், 0.0000251 எது செகண்ட் வரும். நம்ம இதெல்லாம் என்னது, என்ன பார்த்தோம், ஒரு ரூல் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், இந்த மாதிரி வந்துட்டா. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டா எதை கணக்கு வச்சக்கூடாது, லீடிங் ஜீரோ கணக்கு வச்சக்கூடாது. இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துட்டா எதை வச்சக்கூடாது, இந்த லீடிங் ஜீரோ கணக்கு வச்சக்கூடாது. ட்ரைலிங் ஜீரோ ஏதோ கன்சிடர் பண்ணணும், சிக்னிஃபிகன்ட் கன்சிடர் பண்ணணும். அப்ப என்ன வரும், இப்ப என்னது, இது ஃபுல்லா என்னது, லீடிங் ஜீரோ. இங்க பார்த்தோம்ல, லீடிங் ஜீரோ, லீடிங் ஜீரோ, அதாவது ட்ரைலிங் ஜீரோ இன் டெசிமல்ஸ்ல இருந்தா அங்கெல்லாம் இருக்கு, ட்ரைலிங் ஜீரோ இருக்கு, லீடிங் ஜீரோ இருக்கு. ஓகேங்களா, அது நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கணும், ட்ரைலிங் ஜீரோ தான் கன்சிடர் பண்ணிக்கணும். எதை கன்சிடர் பண்ணக்கூடாது, லீடிங் ஜீரோ கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதாங்க பார்த்தோம். இதை போட்டுக்கோம்ல, இஸ் நாட் அ சிக்னிஃபிகன்ட். ஓகேங்களா, அப்ப இங்க என்னது, இது ஃபுல்லா லீடிங் ஜீரோ, ஸோ நாட் அ சிக்னிஃபிகன்ட். அப்ப என்னது, 3 non-zero digit, so significant figure எவ்வளவு, 3. ஓகேங்களா, இதான் எங்க அப்படின்னா இன் சயின்டிபிக் நோட்டேஷன்ல. இன் கேஸ் இன் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல, அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல என்ன பண்ணோம் அப்படின்னா எதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது 2 நம்பரை நம்ம ஆட் பண்றோம், ஏதாவது 2 நம்பரை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எதை கன்சிடர் பண்ணணும், ஒரு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா அங்க வந்து லீஸ்ட் டிஜிட் கன்சிடர் பண்ணணும். லீஸ்ட் டிஜிட்டை கன்சிடர் பண்ணணும். எக்ஸாம்பிளா 0.2, 1.13, 3.171 இதை என்ன பண்ணலாம், ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஆட் பண்ண என்ன ஃபார்ம் ஆகும், 1944 4 பாயிண்ட் எவ்வளவு கிடைக்குது, 4.491. இதான் ஒரு ஆன்சர். ஆனா இதோட கரெக்டான அக்யூரேசியான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கிற எதை பண்ணணும், நம்ம எடுத்துக்கிட்டு இந்த 3 நம்பர்ஸ்ல எதுக்கு வந்து லீஸ்ட் டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். எதுக்கு லீஸ்ட் டிஜிட் இருக்கு, இங்க எத்தனை டிஜிட், இங்க 1, இங்க 2 டிஜிட், இங்க 3 டிஜிட். எது லீஸ்ட் டிஜிட், இதான் லீஸ்ட் டிஜிட். எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 1 நம்பர் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க கிடைச்ச நமக்கு இந்த ஆன்சர்ல பாயிண்ட்டுக்காக ஒரு நம்பர் தான் வரணும். ஓகேங்களா, இது பாயிண்ட் இதுக்கு ஒரு நம்பர் தான் வரணும். ஓகேங்களா, அப்ப என்ன ஆன்சர் வரும், 4.4 வரும். நம்ம நினைப்போம், ஆனா இது தப்பு. ஏன் அப்படின்னா அது 4க்கு ஒரு நம்பர் இருக்குல்ல, என்ன நம்பர் இருக்கு, 9 இருக்குல்ல, 9 எப்படி 5 எப்படி இருக்கு, அதிகமா இருக்கா, 5 எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்,
அந்த 4ஓட 1 ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆன்சர் வரும்? 4.5. இதுக்கு பேர் என்ன பேர்? ரவுண்ட் ஆஃப் பேர். ரவுண்ட் ஆஃப் யூசிங் நெக்ஸ்ட் நம்பர் வந்து 5க்கு மேல இருந்தா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கணும். இதான் ரவுண்ட் ஆஃப் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 4.5 வருது. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து இதானது இதோட கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டு இந்த 3 அடிஷன்ல 3 நம்பர்ஸ்ல லெஸ் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 டிஜிட் தான். அப்ப பாயிண்ட் எடுத்து 1 டிஜிட் தான் வரணும். அப்ப 4.5. அப்ப இதோட சிக்னிபிகன்ட் ஃபிகர் அது சிக்னிபிகன்ட் நம்பர் எவ்வளவு? 2 தான் இதோட சிக்னிபிகன்ட் நம்பர் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 0.11, 0.771, 1.7101. இது அப்புறம் ஆட் பண்றோம். இது அப்புறம் ஆட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? இங்க 1 1 9 15 மிச்சம் ரிமைனிங் 1 கூட்டா 2. அப்போ 2.5911. ஓகேங்களா? நம்ம அடுத்ததை பார்க்கணும். எதுக்கு வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட். இங்க 3 டிஜிட். இங்க 4 டிஜிட் இருக்கு. அப்ப எத்தனை டிஜிட் வரணும்? பாயிண்ட் எடுத்து 2 டிஜிட் வரணும். ஸோ 2.59. அப்ப இந்த 2 ஒன்றும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா 1ன்றது வந்து 5ஓட எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஸோ இங்க வந்து இந்த 9 நம்ம வந்து கூட்ட தேவை. 9 வந்து 0 ஆக்க தேவையில்லை. ஓகேங்களா? சப்போஸ் நமக்கு என்ன தோணும்? இங்க 2.59 இருக்கு, 2.59 இருக்கு. அப்படின்னா வரும் 2.60 வராதா? ஏன்னா 1 ஆட் பண்ணணும்ல, 9 அபோவ்ல 1 ஆட் பண்ணணும்ல, 2.60 வராதா? அப்படின்னா அது அக்யூரேசியான ஒரு ஆன்சர் கிடையாது. நம்மளுக்கு அக்யூரேசியான ஆன்சர் என்ன அப்படின்னா என்னது ஆன்சரா? 2.59 தான் அக்யூரேசியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே. இப்ப இந்த 2.59 இருக்குல்ல, 2.59 இதோட சிக்னிபிகன்ட் நம்பர் என்னது? சிக்னிபிகன்ட் நம்பர் என்ன வரும் அப்படின்னா 3 வரும். ஏன்னா 3 டிஜிட்ஸ் இருக்குல்ல, 3 தான் இதோட சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் ஆர் சிக்னிபிகன்ட் நம்பர் அப்படின்றது. ஓகேங்களா? இது சப்ராக்ஷன் இதே மாதிரி தான். அது ஒன்றும் ப்ளஸ் சப்ராக்ஷன் இதே மாதிரி தான். 3.101979, 1.0161. இது சப்ராக்ட் பண்றோம் அப்படின்னா என்ன வரும்? இங்க 8 வரும், 1 வரும், 9 வரும், 0 ஆன்சர் வரும். ஸோ 8 இங்க 1 0 வரும், 2 வரும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் அது 2.0918. அப்ப இந்த 2 டிஜிட்ல 2 நம்பர்ல எது வந்து லீஸ்ட் டிஜிட் இருக்கு? ரெண்டுக்குமே சேம் டைப் ஆஃப் டிஜிட் தான். எவ்வளவு? 4. இந்த 4 ஆன்சர். அப்படின்னா வரும் 2.0918. இது ஆன்சர். அப்ப இதோட சிக்னிபிகன்ட் நம்பர் என்ன? சிக்னிபிகன்ட் நம்பர் பார்க்கும்போது இங்க 0 இருக்கா? 0 எப்படி இருக்கு? பெட்வீன் த நான் 0 நம்பருக்கு பெட்வீன் இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே என்ன செய்யலாம்? கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலி 1 2 3 4 5. டோட்டலி சிக்னிபிகன்ட் நம்பர் அது 5. ஸோ சேம் ரூல் தான் அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும். எத்தனை நம்பர் நம்ம ஆட் பண்ணாலும் அந்த நம்பர்ல எதுக்கு வந்து லீஸ்ட் டிஜிட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சரை டைப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளா 17.910171 இந்த மாதிரி வருது அப்படின்னா, ஆனா இது கிடைச்ச அந்த டிஜிட்டோட அந்த நம்பர்ஸோட டிஜிட் அளவு 1, அதாவது பாயிண்ட் எடுத்து 1 டிஜிட் தான் இருக்கு அப்படின்னா இது ஆன்சர் என்ன வரும்? 17.8 வரும். இது ஆன்சர் 17.8. ஓகேங்களா? அப்ப அடிஷன் ஆகட்டும் சப்ட்ராக்ஷன் ஆகட்டும் நம்ம எதை கன்சிடர் பண்ணணும்? பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை டெசிமல் இருக்கு, எத்தனை டிஜிட் இருக்கு, அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இதே இது மல்டிபிளிகேஷன் தான். மல்டிபிளிகேஷன் எதை லீஸ்ட் சிக்னிபிகன்ட் நம்பர், லீஸ்ட் சிக்னிபிகன்ட் நம்பர். இப்ப எக்ஸாம்பிளா
ஒரு எக்ஸாம்பிளா என்ன போறோம் அப்படின்னா 2.5 into 8.3 sorry 3.42 இதை மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8.6 கிடைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இதுக்கு வேல்யூ என்ன வரும், இதுதான் இதை கரெக்டான வேல்யூ அப்படி எப்படி கிடைக்கலாம் அப்படின்னா நம்ம நம்ம இங்க வந்து மல்டிபிள் பண்ணிருக்கோம்ல, இதையும் மல்டிபிள் பண்ணிருக்கோம். அப்ப இதோட சிக்னிஃபிகண்ட் நம்பர் என்னது? 2 இதோட சிக்னிஃபிகண்ட் நம்பர் என்னது? 3. அப்ப ரெண்டுல சிக்னிஃபிகண்ட் நம்பர் எதுக்கு லீஸ்டா வருது? 2 தான் சிக்னிஃபிகண்ட் நம்பர் லீஸ்ட். அப்ப அங்க வர ஆன்சரும் எப்படி இருக்கணும்? அதே சேம் சிக்னிஃபிகண்ட் நம்பரா இருக்கணும். இப்ப எத்தனை இருக்கு? 8.6 இருக்கா? 8.6 என்னது? எத்தனை சிக்னிஃபிகண்ட் நம்பர்? சிக்னிஃபிகண்ட் நம்பர் அளவு 2. ஸோ ஆன்சர் கரெக்ட் நம்பர். ஓகேங்களா? இது அதே இன்னொரு சம் பாருங்க. 8.4 into 5.11 கிடைக்குது. 5.11 கிடைக்குது. இதை மல்டிபிள் பண்ண வர ஆன்சர் என்ன அப்படின்னா 42.924. இது அவனுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இப்ப இது ஆன்சர் காமன் ஆன்சர் அப்படின்னா கரெக்டான ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா இதை பார்க்கலாம். லீஸ்ட் இந்த மாதிரி நான் எதை மல்டிபிள் பண்ணமோ அதுல இருக்கிற லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கிற இந்த 8.4க்கு சிக்னிஃபிகண்ட் நம்பர் என்னது? 2. இதுக்கு 3. ஓகேங்களா? 8.4ஓட சிக்னிஃபிகண்ட் என்னது? 2. 5.11க்கு 3. அப்ப இதுல இருந்து லீஸ்ட் 2 தான். 2 தான் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்ப கிடைக்கிற ஆன்சரோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் வரணும், 2 தான் வரணும். அப்ப என்ன ஆன்சர் வரும்? 42.92. ஸோ 92க்கு எடுத்து பார்க்கும்போது ஒரு நம்பர் இருக்கா? 4 இருக்கா? 4 என்னது? 5ஓட கம்மி தான். அப்ப என்ன செய்ய தேவையில்லை, இந்த 2வை மாற்ற தேவையில்லை, 2வை அப்படியே போட்டலாம். ஸோ இதுல ஆன்சர் 42.92 தான் இதுல ஆன்சர். அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா 9.10 into 8.142 8.142. ஓகேங்களா? இப்ப இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா பாருங்க. என்ன சொல்லியிருக்கேன்? சிக்னிஃபிகண்ட் வரணும், 2 தான் வரணும். இங்க எத்தனை இருக்கு? இது ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் என்னது? 4 தான் வருது. அப்ப ஆன்சர் தப்பு தானே? அதுக்கு ஆன்சர் தப்பு தானே? இங்க டிஜிட் பார்க்க கூடாது. டிஜிட் வந்து இதை பார்க்க கூடாது. ஹோலாவே லீஸ்ட் டிஜிட் நம்பர் தான் வரணும், 2 தான் வரணும். ஏன்னா மல்டிபிளிகேஷன் ஆகட்டும் இல்ல டிவிஷன் இருக்கட்டும், அங்க எதை பார்க்கணும்? நம்ம எதை மல்டிபிள் பண்றோமோ எதை டிவைட் பண்றோமோ அது ரெண்டுல எதுக்கு வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் நம்பர் இருக்கோ அதான் எதுக்கு வரணும்? ஆன்சருக்கும் வரணும். ஓகேங்களா? அப்ப இந்த 42 அப்படின்றது வந்து இங்க 42.924 எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 5 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப இது எப்படி வந்து 2வா மாத்தலாம் அப்படின்னா 42 அப்படின்னும். இல்ல இது ரவுண்ட் ஆஃப் பண்ண 2க்கு 9 இருக்குல்ல, 9 ரவுண்ட் ஆஃப் ஃபார்ம் ஆகும், 43 ஃபார்ம் ஆகுமா? 43. இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். இதோட சிக்னிஃபிகண்ட் 14. இதுதான் கரெக்ட். புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஓகே. 9.0 into 8.142 இது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 74.0922. இது நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? நமக்கு என்ன ரூல் என்னது? நம்ம எதை மல்டிபிள் பண்றோமோ அதுல இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ் எதுக்கு வந்து லீஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். ஸோ இதுக்கு வந்து என்னது? சிக்னிஃபிகண்ட் என்னது? 3. இதுக்கு 4. அப்ப இதுல எது லீஸ்ட்? இதுதான் லீஸ்ட். அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர் இருக்குல்ல 74.092 அதுல வர்றதுக்கும் எதுதான் வரணும்? சிக்னிஃபிகண்ட் தான் வரணும், 3 தான் வரணும். ஓகேங்களா? ஸோ 3 பார்க்கும்போது 74.0 இருக்கா? 0 இருக்கு. 0 இடத்துல இருக்கு 9 இருக்கு. 74.09 அப்படின்னா இந்த 9 வந்து என்ன செய்யணும்? இதோட ஒன்னு ஆட் பண்ணிக்கணுமா? அப்படின்னா வரும் 74.1 வருதா? அப்ப இதோட சிக்னிஃபிகண்ட் என்னது? 3. ஏன்னா 1 2 3
அப்ப 3 தான் ஒரு சிக்னிஃபிகர் இல்லைங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரூல், அதாவது அடிஷன் அப்படின்னா எதை பார்க்கணும், அடிஷன் அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷன், அடிஷன் சப்ராக்ஷன்ல இது பார்க்கணும். ஆன்சர்ல என்ன வரணும், லீஸ்ட் டிஜிட் தான் பார்க்கணும். நம்ம எடுத்து எந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணமோ சப்ளை பண்ணமோ அதுல வந்து லீஸ்ட் டிஜிட் எது வருதோ அதைத்தானே செய்யணும். நம்ம வந்து இங்க டிஜிட்டா நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இதே இது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இங்க என்ன பார்க்கணும், லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட். ஓகேங்களா. நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு அதாவது நம்பர்ஸ் எடுத்துதான் ரெண்டு மோர் தென் 2 நம்பர்ஸ் எடுத்து தான் செய்ய முடியும், மல்டிபிள் பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். அந்த நம்பர்ஸ்ல எதுக்கு வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகர் இருக்கோ அதுக்கு அது வரணும் ஃபார் ஆன்சருக்கு. ஆன்சருக்கு வரக்கூடிய டிஜிட்டல் சிக்னிஃபிகர் பண்றது. ஓகேங்களா. சிக்னிஃபிகரை பத்தி ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ் நிறைய அவங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா அவங்க மைண்ட் சிக்னிஃபிகன்ட் அவ்வளோ கஷ்டமான டாபிக் கிடையாது. ஆனா புது டாபிக், நான் பிஜிடிஆர்பிக்கு புது டாபிக் இந்த டாபிக் எது சிக்னிஃபிகர் ஃபிகர் பண்றது. ஓகேங்களா. ஸோ நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி யூடிஆர்பி ஆன்லைன் கிளாஸ் மீடியம்க்கு அதோட தொடர்ச்சியாக தான் செய்ய போறோம். அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு நம்ம வந்து கிளாஸ் எடுக்க போறோம். ஓகேங்களா. ஃப்ரம் ஏப்ரல் செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக். ஓகேங்களா. அதுக்குள்ள யாரும் அட்மிஷன் போகணும் அப்படின்னா இனிஷியலா நீங்க எவ்வளவு ஃபீஸ் பே பண்ண முடியுமோ அதை பே பண்ணி நேம்ஸுகள் அனைவரும் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் பார்க்கும்போது நம்ம வந்து மெட்டீரியல் கொடுப்போம். ஆனா நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்ப நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற நோட்ஸ் நம்ம போர்டில் ரைட் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம்ல, இந்த மாதிரி நான் ரைட் பண்ணி என்ன டீச் பண்ணணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நோட்ஸை விட இந்த கிளாஸ் நோட்ஸ் முக்கியம். இதான் இந்த மாதிரி நாங்கள் கொண்டு போக போறோம். ஓகேங்களா. அதுக்கு டெஸ்ட் பார்க்கும்போது வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு யூனிட்டும் முடிஞ்ச போய் டெஸ்ட் இருக்கும். வீக்கெண்ட்ல அந்த வீக்ல என்ன டாபிக் முடிச்சுக்குமோ அதான் டெஸ்ட் இருக்கும். அடுத்து அந்த யூனிட் முடிச்ச பிறகு ஒரு டெஸ்டா இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட கிளாஸ் ப்ராசஸ். ஓகேங்களா. ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான், 10,000 தான் ஃபீஸ். இந்த ஃபீஸ் கொடுக்கும் அப்படின்னா நம்ம வந்து இதே மற்ற இன்ஸ்டியூட்ல நீங்க எவ்வளவு கேட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்த்தா கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேங்க்ஸ் மீன்ஸ் ஓல்டு கொஸ்டின் கிடையாது, ஓன் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி கொஸ்டின் நாங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களை எந்த அளவுக்கு நாங்கள் கோச் பண்ண முடியும் அந்த அளவுக்கு கண்டிப்பாக கோச் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்றவங்க கண்டிப்பாக நல்லா படிக்கணும். சும்மா ஜாயின் பண்ணிட்டோம் படிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு வேணா, ஜாயின் பண்ணிட்டு கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும், படிக்கணும். ஓகேங்களா. அதுக்கு என்கிட்ட வந்து தனியாக மெட்டீரியல்ஸ் பிஜிஆர்பி தனியாக மெட்டீரியல்ஸ் இருக்கு, அதை நீங்க வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ. ஜாயின் நினைக்கிறவங்க என்னோட நம்பர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதான் நம்பர் 9150252410. இதே என்னோட நம்பர். இந்த நம்பர் நீங்க கால் பண்ணி கேட்டு டீடைல்ஸ் கேட்டு ஆன்லைன் கிளாஸ்லயோ இல்ல டெஸ்ட் பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 types ஆஃப் ரெண்டுமே இதுக்கே ஃபார் பிஜிடிஆர்பிக்கு, பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸ்லயும் பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேஜ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு ஓகேங்களா. ஓகே.